ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நல்லதொரு வீணை சேனல். இந்த வீடியோவில் 8 மாத குழந்தைங்களுக்கு என்ன சாப்பாடு கொடுக்கலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சம்பா கோதுமை ரவை கஞ்சி தான் பண்ண போகிறோம். இதுக்கு பதிலாக நீங்கள் ஒயிட் ரவை, ஓட்ஸு, அவல் இதில் கூட ட்ரை பண்ணலாம். தண்ணிக்கு பதிலாக தேங்காய் பால், பாதாம் பால் அந்த மாதிரி சேர்த்துட்டு இனிப்புக்காக டேட்ஸ், கிஸ்மிஸ் பழம் சேர்த்து செஞ்சு கொடுங்க. ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஸ்டவ்வில் கடாய் வச்சு நல்லா சூடுபடுத்திக்கலாம். இப்போது அதில் 1 கப் அளவுக்கு கோதுமை ரவையை சேர்த்து அடுப்பை லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வாசனை வர்ற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இந்த கோதுமை ரவையில் நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு மலச்சிக்கல் அந்த மாதிரி எதுவும் பிரச்சனை ஏற்படாது. கோதுமை ரவை நல்லா நிறம் மாதிரி வந்திருக்கு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்து கோதுமை ரவை அப்புறம் கடாயில் இருக்கிற சூட்லேயே அது நல்லா பொரிஞ்சு வர்ற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம ஜீரகம் சேர்க்குறதுனால இந்த கஞ்சி சீக்கிரமாகவே ஜீரணம் ஆயிரும். நல்லா ஆறுனதுக்கப்புறமா இது ஒரு பிளெண்டரில் மாற்றி நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாம். 10 மாதத்துக்குள்ளே கொடுக்குறீங்க அப்படின்னா நல்லா நைஸாக பவுடர் பண்ணிக்கோங்க. 10 மாதத்துக்கு அப்புறமானா கொஞ்சம் குறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ கஞ்சி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ஒரு பேசிக்கான கஞ்சி தான். இப்போ ஒரு பேனில் நம்ம வறுத்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற சம்பா கோதுமை பவுடரை 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அது கூடவே 1 பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது 1 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு கட்டிப்படாமல் நல்லா கலந்து விட்டுக்கலாம். 1 வயசுக்கு அப்புறமா கொடுக்குறீங்கன்னா இதில் பால் கூட சேர்த்து நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். ஒருவேளை உங்கள் குழந்தைங்க இனிப்பு விரும்புகிறாங்க அப்படின்னா இதில் உப்புக்கு பதிலாக பனங்கள் கண்டு அந்த மாதிரி ஏதாவது சேர்த்து கொடுங்க. இந்த மாதிரி ஓரளவு திக்காய் வந்ததும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு ரவையை நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. உங்களோட குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு ஏற்ற மாதிரி தண்ணியோட அளவை கூடவோ குறையவோ சேர்த்துக்கலாம். 1லேருந்து 1.5 டம்ளர் அளவு தண்ணி போதுமானதாக இருக்கும். நான் கொஞ்சம் திக்காகவே காய்ச்சி எடுத்துக்க போகிறேன். கோதுமை ரவை நல்லா சூப்பராக வெந்து வந்திருக்கு. இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுறலாம். அந்த சூட்லேயே இன்னும் கொஞ்சம் ரவை நல்லா வெந்து வந்துடும். உங்கள் குழந்தைங்க காய்கறிகள் சாப்பிட்டு பழகிட்டாங்க அப்படின்னா அதையும் நல்லா வேக வச்சு இதோட மசிச்சு கொடுத்து பாருங்கள். ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக இந்த ரெசிப்பியில் பீட்ரூட்டுக்கு பதிலாக கேரட் கூட யூஸ் பண்ணலாம். மீடியம் சைஸ் பீட்ரூட் எடுத்துருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தோல் சீவி எடுத்துக்கலாம். இதே மாதிரி நீங்கள் கேரட்டில் கூட ட்ரை பண்ணலாம். இப்போ இந்த பீட்ரூட்டை 4ஆக கட் பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்ம சீவுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இதை ஒரு கேரட் துருவுறதை வச்சு நல்லா துருவி எடுத்துக்கலாம். நான் இந்த மாதிரி குட்டி குட்டி கிண்ணங்கள் வாங்கி வச்சுருக்கேன். அதில் நாம் துருவி வச்சுருக்கிற பீட்ரூட்டை சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரு 2 ஸ்பூன் பாசிப்பருப்பை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை ஒரு 10 நிமிஷமாக ஊற வச்சுருக்கேன். அதில் கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஜீரகம் சேர்க்குறதுனால குழந்தைகளுக்கு ஜீரண சக்தி அதிகமாகும். ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சு சூடுபடுத்திட்டு அதில் நாம் துருவி வச்சுருக்கிற பீட்ரூட் அப்புறமா ஊற வச்சு வச்சுருக்கிற பாசிப்பயிரை சேர்த்துக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த பாத்திரத்தை ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 15லேருந்து 20 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். பீட்ரூட் வேகிறதுக்கு கொஞ்சம் நேரம் எடுக்கும். அதனால் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற பீட்ரூட், பாசிப்பருப்பு எல்லாம் ரொம்ப சூப்பராக வெந்து வந்திருக்கு. இதை இப்போ நல்லா ஆற விட்டுறலாம். நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா இதை ஒரு பிளெண்டரில் மாற்றிக்கலாம். நான் இதை பாப்பாவுக்குன்னே தனியாக வாங்கி வச்சுருக்கேன். இது கூட நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற பாசிப்பருப்பையும் சேர்த்துக்கலாம்.
நீங்கள் குழந்தைங்களுக்கு உணவு செய்யும்போது அதில் கொஞ்சமாக ஜீரகம், மஞ்சத்தூள் அந்த மாதிரி சேர்த்து பழக்குங்க. முடிஞ்சால் கொஞ்சமாக பெப்பர் கூட சேர்த்துக்கோங்க. இது கூடவே சாம்பார் வைக்கிறதுக்காக காய் வேக வச்சு வச்சுருந்தேன். அதிலேருந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் ஒரு வேளை சாம்பார் செய்யலை அப்படின்னா இதுக்கு பதிலாக சுடுதண்ணி சேர்த்து கூட நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப சூப்பராக அரைச்சி எடுத்தாச்சு. அடுத்ததாக பாப்பாவுக்கு தேவையான சாதம் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை ஒரு ஸ்பூனால் நல்லா மதித்து விட்டுக்கலாம். இது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பீட்ரூட் பியூரியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். நீங்கள் குழந்தைங்களுக்கு சாதம் கொடுக்க விரும்பலை அப்படின்னா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பீட்ரூட்டை அப்படியே கூட கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஓட்ஸு, ரவை அந்த மாதிரி எது கூடயாவது கலந்து கொடுக்கலாம். தேவையான அளவு பீட்ரூட் பியூரியை போட்டு நல்லா கலந்து எடுத்துக்கலாம். ரொம்ப சூப்பராக ஹெல்த்தியாக ஒரு பீட்ரூட் ரைஸ் செஞ்சாச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த ரெசிப்பியில் சவ் உருளைக்கிழங்குல ட்ரை பண்ணி பாருங்கள். 1 வயசுக்கு மேலே இருக்கிற குழந்தைங்களுக்கு சுரக்காய் சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு மீடியம் சைஸில் இருக்கிற சுரக்காயில் 1/4 பகுதி மட்டும் எடுத்துக்கிற போகிறேன். இப்போ இதை நாம் தோல் சீவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். நாம் குழந்தைங்க சின்னதாக இருக்கும்போதே அவங்களுக்கு எல்லா காய்கறியும் கொடுத்து பழகணும். மேக்ஸிமம் குழந்தைங்க சுரக்காய் சாப்பிட்றதே இல்லை. சுரக்காயில் அவ்வளோ சத்துக்கள் இருக்குது. இப்போ இதை 2ஆக கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிற விதையை நீக்கிக்கலாம். இப்போது இந்த சுரக்காயை குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். உங்கள் குழந்தைங்களுக்கு டெய்லியுமே ஒரு காய் கொடுக்குற மாதிரி ஐடியா பண்ணிக்கோங்க. அடுத்ததாக ஒரு குக்கரில் 2 ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பை நல்லா கழுவிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். அது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சுரக்காயும் சேர்த்துக்கலாம். இப்போது ஒரு பல் பூண்டு, அப்புறமா 2 சின்ன வெங்காயத்தையும் சேர்த்துக்கிறேன். அது கூட கொஞ்சமாக ஜீரகம், அப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். இப்போது இந்த சுரக்காய்க்கும் பாசிப்பருப்புக்கும் தேவையான அளவு தண்ணியை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு குக்கரை மூடி போட்டு மூடி அதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கிற போகிறேன். மேக்ஸிமம் ஒரு 2 விசில்லே சூப்பராக வெந்து வந்துடும். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இது கூடவே 1 ஸ்பூன் அளவு அரிசியும் நல்லா கழுவிட்டு 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்மளோட பாசிப்பருப்பும் சுரக்காயும் ரொம்ப சூப்பராக வெந்து வந்திருக்கு. இப்போ இதை கரண்டியை வச்சு நல்லா மசித்து எடுத்துக்கலாம். நான் சாதம் தனியாக வடித்து வச்சுருக்கேன். ஸோ அதோடு இந்த சுரக்காவையும் பருப்பையும் மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிருவேன். குழந்தைங்க வளரும்போது அவங்களுக்கு ரொம்பவே ப்ரோட்டீன் தேவைப்படும். அதனால் ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கிற உணவுப் பொருட்களை பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்க ஆரம்பிங்க. ரொம்ப சூப்பராக மசித்து எடுத்தாச்சு. அடுத்ததாக நான் பாப்பாவுக்கு தேவையான அளவு சாதம் எடுத்து வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு நல்லா ஸ்பூன் வச்சு மசித்து எடுத்துக்கிற போகிறேன். இது எல்லாத்தையும் அவங்க ஒரே நேரத்தில் சாப்பிட மாட்டாங்க. அவங்க பால் எதுவும் குடிக்காததுனால நான் ஈவினிங்க்கும் இதை கொஞ்சமாக ஹீட் பண்ணி கொடுத்துக்கிருவேன். ஸோ நல்லா மசிச்சாச்சு. இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்க சுரக்காய் பருப்பில் இதை போட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். நம்ம பூண்டு, ஜீரகம் எல்லாம் சேர்த்து பண்ணுறதுனால சீக்கிரமாகவே ஜீரணம் ஆயிரும். அவ்வளோதான், ரொம்ப சூப்பரான சுரக்காய் பருப்பு சாதம் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்கள். இந்த கீரை சாதத்தை பசலைக்கீரை, பாலாக்கீரையிலையும் ட்ரை பண்ணலாம். ஒரு பாத்திரத்தில் 1 ஸ்பூன் அளவு சாப்பாட்டு அரிசியும் 1/2 ஸ்பூன் அளவு பாசிப்பருப்பும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை தண்ணி ஊற்றி ஒரு 2 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா கழுவிட்டு இதில் தண்ணி ஊற்றி ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊற விட்டுறலாம். நான் இங்கே அரைக்கீரை தான் எடுத்து வச்சுருக்கேன். இதை நல்லா க்ளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம்.
இப்போது ஒரு குக்கரில் நம்ம ஊற வச்சு வச்சுருக்கிற பாசிப்பருப்பையும் அரிசியும் தண்ணியோடு சேர்த்துக்கலாம். அரிசியும் பருப்பும் நல்லா ஊறி வந்திருக்கு. அடுத்ததாக ஒரு பல் பூண்டை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 2 சின்ன வெங்காயம், ஒரு சின்ன சைஸ் தக்காளியில் பாதி மட்டும் எடுத்துருக்கேன். இதை தோலை எடுத்துட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஜீரணத்துக்காக கொஞ்சமாக ஜீரகமும், நோய் எதிர்ப்பு சக்திக்காக கொஞ்சமாக மஞ்சள் சேர்த்துக்கலாம். டேஸ்ட்டுக்காக ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கிற அரைக்கீரையை சேர்த்துக்கலாம். கட்டாயமாக கீரையை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா அந்த நரம்பு மாதிரி இருக்கிற பகுதி குழந்தைங்களுக்கு சாப்பிட டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். இப்போது தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். அரிசியும் பருப்பும் மூழ்கிற மாதிரி தண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது குக்கரை மூடி போட்டு மூடி ஸ்டவ் ஆன் பண்ணி அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 7-8 விசில் வரைக்கும் வச்சு எடுத்துக்கோங்க. நார்மலாக நீங்கள் சாதம் சேர்க்குற தண்ணியை விட கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்து நல்லா குழைய வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போது ஸ்டீமெல்லாம் போயிடுச்சு. குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அடுத்ததாக இந்த சாதத்தில் கொஞ்சமாக நெய் சேர்த்து அந்த ஸ்பூனை வச்சு நல்லா கலந்து விட்டுறலாம். குழந்தைங்களுக்கு அடிக்கடி நம்ம கீரை சாதம் செஞ்சு கொடுக்கறதுனால அவங்களுக்கு மலச்சிக்கல் போன்ற பிரச்சனை எதுவுமே ஏற்படாது. நம்ம அரிசியோட புரோட்டீனுக்காக பாசிப்பருப்பும் சேர்த்து கொடுக்கறதுனால குழந்தைங்களுக்கு ரொம்பவே நல்லது. இந்த ரெசிப்பியில் ரைஸுக்கு பதிலாக ஓட்ஸ், ரவை, அவல் யூஸ் பண்ணலாம். ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். கடாய் சூடானதும் அதில் 1 கப் அளவுக்கு நார்மல் சாப்பாட்டு அரிசி எடுத்துக்கலாம். இதை மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா பொரிஞ்சு வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். நீங்கள் அரிசியை பச்சை தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வெயிலில் காய வச்சு எடுத்துகிட்டு இந்த மாதிரி செய்யுங்க. அரிசி நல்லா வறுபட்டு வந்துருச்சு. இப்போ இதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். அடுத்ததாக அதே கடாயில் அரிசி எடுத்த அளவுக்கு பாசிப்பருப்பையும் எடுத்து அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு அடிக்கடி கலந்து கொடுத்து பாசிப்பருப்பு வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். பாசிப்பருப்பு குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இதில் அதிகமாக புரோட்டீன் இருக்குது. பாசிப்பருப்பு நல்லா வறுபட்டு வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஜீரகம் சேர்க்குறதுனால ஜீரண சக்தி நல்லாயிருக்கும். அடுத்ததாக ஒரு 5-6 போல் மிளகு சேர்த்துட்டு பாத்திரத்தில் இருக்கிற சூட்லேயே நல்லா கலந்து கொடுத்துடலாம். அழகாக பொரிஞ்சு வந்துடும். அரிசியும் பருப்பும் நல்லா ஆறி வந்ததுக்கு அப்புறமா இதை ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இம்யூனிட்டிக்காக கொஞ்சமாக மஞ்சள் தூளையும் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். 6 மாதத்துக்கு மேலே கொடுக்குறீங்க அப்படின்னா நல்லா சளிச்சிட்டு அப்புறமா யூஸ் பண்ணுங்கள். 8 மாதத்துக்கு அப்புறம்னா இந்த மாதிரியே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நாம் கஞ்சி ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவை சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இதில் 3/4 கப்பில் இருந்து 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். உங்கள் குழந்தைங்க எந்த பக்குவத்தில் சாப்பிடுவாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து எடுத்துடலாம். நீங்கள் இந்த மாவை சூடான தண்ணியிலையோ அப்படி இல்லைன்னா ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ரெடி பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் கட்டி கட்டியாக ஆகும். குழந்தைங்களுக்கு சாப்பிட கஷ்டமாக இருக்கும். இதில் ஒரு பிஞ்ச் போல் உப்பு சேர்த்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம நல்லா கலந்து விட்டு வேக வச்சு எடுத்துக்கிற வேண்டியதான். ஒரு கொதி வர்ற வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வைங்க. அடுத்ததாக கொஞ்சம் கெட்டியானதும் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா காய்ச்சி எடுத்துக்கோங்க. நாம் கடைகளில் வாங்கி இந்த மாதிரி செய்கிறதுக்கு நாமளே நம்ம கையால் வீட்டில் செஞ்சு கொடுத்தா நம்மளுக்கு நல்ல திருப்தியாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம செஞ்சு ஒரு ஏர்டைட்டான பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா அவசரத்துக்கு சட்டுன்னு எடுத்து காய்ச்சி கொடுத்துடலாம். அரிசியும் பருப்பும் நல்லா வெந்து கெட்டியாகி வந்திருக்கு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா இன்னுமே கெட்டியாகும். அதனால் வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இதில் கொஞ்சமாக நெய் சேர்த்து கலந்துட்டு உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்கள். சூப்பராக சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நல்லதொரு வீணை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும். தொடர்ந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.